திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 330 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 73. சைவ நாற்பாதங்களில் சரியை நெறி பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம். சமய தீட்சை பெற்றுக்கொண்ட சமயிகள் நித்திய கர்ம அனுஷ்டானங்கள், ஜபம் முதலியனவற்றை நிறைவு செய்து கொண்டு திருக்கோயில் திருத்தொண்டு செய்ய வேண்டும் என்றும், அதிலே திருக்கோயில் அலகு இடுதல், மெழுகு இடுதல், ஆலய வழிபாடு, எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம், கீதம் பாடுதல் என்ற எம்பெருமானது புகழ் பாடும் ஸ்தோத்திரங்களை பாடுதல் என்ற வகையில் சரீர திருத்தொண்டுகளை சிந்தித்தோம். இனி சிவாலயங்களிலே தூபம் இடுதல் சரியை நெறியில் மிக முக்கியமான ஒரு அங்கம். கார், அகில், சந்தனம் முதலிய பிற கந்த வர்க்கங்களினாலும் சுகந்த தூபம் பணிமாற வேண்டும். குங்கிலியம் 2 பாகம், அகில் பொடி 1 பாகம், சந்தனப்பொடி 3 பாகம், சிறிது கற்பூர பொடியோடு கூட்டி நல்ல தழலிலே இட்டு தூபம் பணிமாற வேண்டும். இது மீதாரி என்று பெயர் பெறும். இப்படி குங்கிலியமும் நெய்யும் கூட்டியேனும், குங்கிலியமும் சந்தனப்பொடியும் செங்கழு நீர் கோட்டப்பொடியும் கூட்டி நெய் கலந்தாவது தூபம் கொடுக்க, இவையெல்லாம் ஒன்றாக கூட்டி தூபம் கொடுத்தலும் உண்டு. எக்கு பொடி 1 கூறும், குங்கிலியம் 2 கூறு, சந்தனப்பொடி 3 கூறு, சிறிது கற்பூர பொடியோடு தேனோடு கூட்டி இடுவது உத்தம தூபம். இலாமிச்சம் வேர்பொடி 1 கூறு, குங்கிலியம் 2 கூறு, சந்தனப்பொடி 3 கூறு, நெய் தேனோடு கூட்டி இடுவது மத்திம தூபம். குங்கிலியமும் நெய்யும் மட்டும் கூட்டி இடுவது அதம தீபம். சிவபெருமானுக்கு செய்யப்படும் 5 வித உபச்சாரங்களிலே வாயு சம்பந்தமான உபச்சாரங்களில் தூபம், சாமரம், விசிறி முதலானவைகள் அடங்கும். சிவாலயங்களிலே செய்யப்படும் கிரியைகள் ஒவ்வொன்றும் ஞானார்த்தம் உடையன. அதிலே தூபம் என்பது அஞ்ஞான வாசனையை நீக்குவதற்கு அறிகுறியாக இடப்படுவது. ஷோடச உபச்சாரங்களுள் ஒன்றாகவும் தூபம் திகழ்கின்றது. தூபம் என்ற சொல்லில் து என்பது தோஷ நீக்கத்தையும், ப என்பது மகிழ்ச்சியையும் குறிக்கின்றது. ஸ்ரீமத் காரண ஆகமம் சீதாரி தூபம் எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. சந்தனம் 7 பங்கு, சாம்பிராணி 6 பங்கு, குங்கிலியம் 5 பங்கு, குங்குமப்பூ 4 பங்கு, கோரைக்கிழங்கு 3 பங்கு, அகர் 2 பங்கு, பச்சை கற்பூரம் 1 பங்கு, சிறிது பசு நெய் கலந்து தூபம் இட வேண்டும் என்று ஸ்ரீமத் காரண ஆகமம் கூறுகின்றது. இவ்வாறு இடுவதற்கு சீதாரி தூபம் என்று பெயர். தூப வகைகளிலே குறிப்பிடப்படும் தசாங்கம் 10 அங்கங்கள் என்பது சர்க்கரை, நெய், தேன், அகில், தேவதாரு, சந்தனம், சாம்பிராணி, குங்கிலியம், மகிழம்பூ, பால். இந்த 10ஐயும் சேர்த்து கலந்து தூபத்துக்கு உபயோகிப்பதால் தசாங்கம் என்று அதற்கு பெயர். இங்கே பால் என்பது மட்டிப்பால் என்ற ஒரு தூபப் பொருளை குறிக்கும். அதை வைத்து தூபம் போடுவது வழக்கத்திலே இன்னும் இருக்கின்றது. சிவபூஜையிலே சமர்ப்பிக்கப்படும் உபச்சாரங்களிலே தூபத்தின் தத்துவார்த்தம் என்பது தூபம். இது கிரியாசக்தி ரூபமாகிய தூபத்தை சிவசக்தி தாரத்தில் இடுதலின் உண்மையாவது, ஆணவமலமாகிய அறியாமையை கிரியாசக்தியை கொண்டு சிவபெருமான் நீக்குகின்றார் என்பதன் குறிப்பே தூபம் ஆகும். தூபம் இடும் தூப கால்கள் ஒருபோதும் இரும்பினால் ஆக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. அப்படி இரும்பினால் ஆக்கப்பட்டிருந்தால் நாம் செய்யும் பூஜை தேவதைகளுக்கு கிடைக்காமல் அசுரர்களுக்கு கிடைத்துவிடும். இன்றைக்கு எவர் சில்வர் என்று பாத்திரங்களை உபயோகப்படுத்துகின்றோம். எவர் சில்வரிலும் இரும்பு கலப்பு உண்டு. எனவே அத்தகைய பாத்திரத்தில் நைவேத்தியங்களை வைத்து நிவேதனம் செய்யக்கூடாது. அதுபோன்று தூபம் இடப்படும் தூப கால்களும் அத்தகைய எவர் சில்வரிலோ இரும்பு கலந்த அல்லது இரும்பிலோ இருக்கக்கூடாது. இறைவனுக்கு தூபம் காண்பிக்கும் போது இறைவனின் முகத்திற்கு நேராக ஒருபோதும் தூபம் காட்டக்கூடாது. இறைவனின் திருமுகத்திற்கு நேராக தூபம் காண்பிப்பவன் அந்ததமஸ் என்ற நரகத்தில் தள்ளப்படுகின்றான். எனவே தூபத்தை இறைவனின் நாபிக்கு நேராகவோ பாதத்திற்கு நேராகவோ தான் காண்பிக்க வேண்டும். தூபம் என்பது அறியாமையை நெருப்பில் இட்டு புகைத்தல் ஆகும். தீபம் என்பது ஞான பிரகாசத்தை ஏற்றுதல் ஆகும். தூபம் குறித்து ஆகமங்களிலே விரிவாக சொல்லப்படுகின்றது.
சிவபூஜை காலங்களில் தூபம் இல்லாமல் பூஜை செய்வது அதமமாகும். தூபம் இல்லாமல் செய்யும் பூஜை எனக்கு பிரீத்தியை கொடுக்காது என்பது இறைவனாரின் திருவாக்கு. காஞ்சிபுரத்தில் அம்பாள் இறைவனை பூஜை செய்யும் போது 108 விதமான தூப உபசாரங்கள் செய்ததாக ஸ்தல புராணத்திலே சொல்லப்படுகின்றது. மேலும் சிந்தியாகமம், அச்சிந்திய விஸ்வ ஆகமம், நிகமஞான தேசிகர் சிவபுண்ணிய தெளிவு ஆகியவற்றிலும் தூபம் குறித்த விளக்கங்கள் உண்டு. தேவதாரு கட்டை, மேருக்கட்டை, வில்வக்கட்டை, வில்வப்பழம் ஆகியவற்றை நெய்யோடு கலந்து தூபமிட்டால் சாரூப முக்தி கிடைக்கும். கந்தம் எனும் சந்தனாதி தூப விதியின்படி விரவி குக்கல் என்ற பொருள் சேர்த்து தூபமிட்டால் உன்னதமான சாத்விக குணத்தை அடைந்து உயிர்கள் முக்தி பெறும். ஜாதிக்காய், ஏலக்காய், பச்சை கற்பூரம், அன்னாச்சி பூ, இலவங்கம், ஷண்பக மொட்டு சேர்த்த கந்த தூபம் பாவத்தை போக்கும். இதுபோன்று பல தூப திரவியங்கள் உள்ளன. இந்த தூபத்தொண்டு எல்லாவிதமான பாவங்களையும் போக்கி முடிவில் மோட்சத்தை கொடுக்கும். மேலும் இறைவனின் பாதங்களாக சொல்லப்படும் காமிக ஆகமத்திலே இறைவனை எழுந்தருளச் செய்யும் போதும் ஒவ்வொரு அபிஷேகத்தின் முடிவிலும் அலங்காரமான பின்னரும் நெய்வேத்திய காலத்திலும் தூபம் இட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி சொல்லனாத பாக்கியங்களை அருளும் தூப சேவை அதனை நியமப்படி செய்தல் வேண்டும். 63 நாயன்மார்களிலே எம்பிரான் குங்கிலிய கலைய நாயனார் குங்கிலியம் கொண்டு தூபம் இட்டு வழிபாடு செய்த திருவரலாற்றை நாம் சிந்தித்திருக்கின்றோம். ஐவகைய தூபங்கள் ஆவனதாம் குந்துருகம், துய்ய பெரும் கருப்பூரம், துண்ணிய காரகில் வெண்மை எய்திய சந்தனம், இனிய குக்குலுவும் என அறிக என்பது சிவ தர்மோத்திரம் கூறுகின்ற 5 வகை தூபங்கள் பற்றிய செய்யுள். இவ்வாறு சரியை நெறியிலே இறைவனாரின் திருமுன்பு தூபம் இடுதல் மிக முக்கியமான திருத்தொண்டாக ஆகமங்களிலே விளக்கப்படுகின்றது. சரியை நெறியிலே ஈடுபடும் சைவ சமயிகள் மிக முக்கியமாக பின்பற்றப்பட வேண்டியது குருவை வழிபடுவது. தனக்கு சமய தீட்சை அருளிய ஆச்சாரியரினுடைய 2 திருப்பாதங்களையும் விரும்பி அன்புடனே புஷ்பம் சாத்தி வணங்கி துதிக்க வேண்டும். ஆச்சாரியர் நித்திரை நீக்கி எழுந்திருந்து இன்னது செய் என்று ஏவுவதற்கு முன்பே தான் எழுந்திருந்து ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் செய்து முடித்துக்கொண்டு ஆச்சாரியர் திருமுன்பு வந்து நின்று ஆச்சாரியரினுடைய திருநாமத்தை பலமுறை நாவினால் உச்சரித்து குருநாதருக்கு திருத்தொண்டுகளை செய்ய வேண்டும். நம் பாசத்தை நீக்கும் ஆச்சாரியரை சிவபெருமான் இவரே என்று மனதிலே அன்போடு பாவனை செய்து வழிபட வேண்டும். குருநாதரை வழிபடுவதோடு குரு பத்னியையும் அவசியம் வழிபட வேண்டும். ஆச்சாரியரினுடைய மனைவியாரை மனோன்மணி அம்பிகையாக பாவித்து குருபத்னியின் திருவடிகளை தீண்டாமல் அத்திருவடிகளிலே மனம் நிறைந்த பூக்களை பூமியிலே தூவி அர்ச்சித்து வணங்க வேண்டும். குரு புத்திரர்களையும் வழிபட வேண்டும். ஆச்சாரியரினுடைய புத்திரரை விநாயகரும் முருகப்பெருமானுமாக பாவித்து அவர்கள் பாதங்களை அன்போடு வணங்க வேண்டும். ஆச்சாரியரினுடைய சுற்றத்தார்களை சண்டேஸ்வரராக பாவித்து வணங்க வேண்டும். சரியை நெறியிலே நிற்பவர்கள் இவ்வாறு குரு வழிபாடு செய்ய வேண்டும். சைவ சமயத்திலே குரு லிங்க ஜங்கம வழிபாடு அவசியம் செய்யப்பட வேண்டியவைகள். அதிலே லிங்க வழிபாடு என்பது பற்றி திருக்கோயில் வழிபாடு என்ற வகையிலே சிந்தித்தோம். குரு வழிபாடு என்பதனை இவ்வாறு நாம் சிந்தித்தோம். இனி ஜங்கம வழிபாடு என்கின்ற அடியார்களது திருவடிகளை வணங்குகின்ற வழிபாடு. சிவன் அடியார்களை வழிபடும் முறைமை. சரியை நெறியிலே நிற்கின்ற சமயிகள், மற்றைய சமய தீட்சை பெற்ற அடியவர்கள், கிரியை நெறியிலே நிற்கின்ற புத்திரர்கள், சாதகர்கள், இவர்களது ஏவல்களை அவர்கள் ஏவுவதற்கு முன்பே குறிப்பால் அறிந்து சிறக்கும்படி செய்ய வேண்டும். சமயிகள் சாமானிய சமயி, விசேஷ சமயி என்று இருவகைப்படுவார்கள். அவர்களிலே ஆச்சாரியரால் திருநோக்கு முதலிய தீட்சையினாலே தீட்சிக்கப்பட்டு புறம்புள்ள சிவகைங்கரியங்களை செய்பவர் சாமானிய சமயி. ஆச்சாரியரால்
ஆகுதி பண்ணி சிவஹஸ்தம் வைக்கப்பட்டவர் விசேஷ சமயி. இப்படியே புத்திரரும் சாமானிய புத்திரர், விசேஷ புத்திரர் என்று இருவகையர். சாதகாச்சாரியாரும் இந்த இருவகையர். தெவிட்டாத விருப்பம் பொருந்தி சிவன் அடியார்களை சிவபெருமானாகவே வணங்கி அவர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். 4 வேதங்களையும் ஓதி உணர்ந்த பிராமணர்கள் 100 பேரை புசிப்பித்த பலம் ஒரு சாமானிய சமயியை புசிப்பித்ததனுக்கு சமமாகும். சாமானிய சமயியை புசிப்பித்ததில் 10 மடங்கு பலம் ஒரு விசேஷ சமயியை புசிப்பித்தல். விசேஷ சமயியை புசிப்பித்தலில் 10 மடங்கு பலம் ஒரு புத்திரரை புசிப்பித்தல். புத்திரரை புசிப்பித்தலில் 10 மடங்கு பலம் ஒரு சாதகரை புசிப்பித்தல். சாதகரை புசிப்பித்ததில் 100 மடங்கு பலம் ஒரு ஆச்சாரியரை புசிப்பித்தல் ஆகும். ஆகையினாலே சரீரம் எடுத்ததினாலே பெரும் பயனை இன்றல்லவா பெற்றேன் என்று நல்ல வசனம் சொல்லி சிவன் அடியார்களை இவ்வாறு பூஜிக்க வேண்டும். மெய்யடியார்களை வழிபட்டு ஏத்தி பூஜை செய்து அன்னம், வஸ்திரம், பொன் முதலியவற்றை விருப்பத்துடன் கொடுப்பவர்கள் பூமியிலே சகல போக போக்கியங்களை பெற்று நெடுநாள் வாழ்ந்து முடிவிலே முக்தி இன்பம் எய்துவார்கள். சிவபெருமான் தன் அடியார்களை பூஜிப்பவர்களை தன்னை பூஜிப்பவர்கள் போலவே நினைத்து திருக்காட்சி தந்தருளுவார், வரங்களை அருளுவார். அடியார் பூஜையே எனக்கு விருப்பமுடையது என்று அருளிய சிவபெருமான் அடியார்களுக்கும் எனக்கும் பேதமில்லை என்று வேத ஆகம புராணங்கள் சொல்வதையும் நாம் அவசியம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானின் அடியார்களை பூஜித்து அவர்களது பாத தீர்த்தத்தையும் கொண்டவர்கள் பந்தம் நீக்கி பரகதி பெறுவார்கள். சிவன் அடியார்களை, சிவ தொண்டர்களை தரிசிப்பவர்கள், ஸ்பர்ஷிப்பவர்கள், அவர் நிழல் பட்டோர்கள், சிவத்தொண்டர்களின் வாசகம் கேட்டவர்கள் இவர்களெல்லாம் நல்ல பெரும் செல்வத்தை பெற்று இந்த நிலத்திலே நெடுநாட்கள் வாழ்ந்து கைலை சென்று அங்கே நன்றாக வாழ்வார்கள். கல்வி, அறிவு, ஞானம் இல்லாதவராக இருந்தாலும் திருநீறு ருத்ராட்சம் அணிந்த சிவன் அடியார்களை போற்றுவார்கள் என்றால் அவர்கள் சிவசாரூபம் பெறுவார்கள். சிவபெருமானுக்கு செய்யும் பூஜா பலனை பார்க்கிலும் சிவன் அடியார்களுக்கு செய்யும் பூஜா பலன் 100 மடங்கு அதிக பலனை தரும். சிவன் அடியார்கள் புஜித்தது சிவபெருமான் புஜித்ததாகும். சிவன் அடியார்கள் செல்லும் இடமெல்லாம் சிவபெருமான் செல்லும் இடம் ஆகும். சிவன் அடியார்கள் செய்வதெல்லாம் சிவபெருமான் செய்வதே ஆகும் என்று சிவபெருமான் திருநெல்வேலி ஸ்தல புராணத்திலே தொண்டர்கள் மகிமை சருக்கத்திலே அருளியிருக்கின்றார். அடியார்களுக்கு உரிய 23 லட்சணங்களை கொண்டு அவற்றிலே மிக முக்கியமான விபூதியும் ருத்ராட்சமும் புனைந்து குருநாதரை பூஜித்தல், சிவபெருமான் நாமங்களை சொல்லுதல், சிவபூஜனை பக்தியோடு செய்தல், நித்தியமும் சிவ தர்மங்களை செய்தல், நிமலனின் அந்த உத்தம சரித்திரத்தை கேட்டல், ஆலயம் சென்று வழிபடுதல், பக்தர் அல்லாதவரிடத்தில் உணவு உண்பதை நீத்தல், அதாவது உணவு உண்ணாமல் இருத்தல், தொண்டர்களுக்கு ஈதல், சிவபெருமானை புகழுதல், இந்த 10ம் சிவத்தொண்டர்களுக்கு புற அங்கம் என்று சொல்லப்படும். இனி சிவத்தொண்டர்களின் அந்தர் அங்கங்கள், உள்ளங்கங்கள் எனப்படுபவை சிவபெருமான் திருவிளையாடல்களை செப்பும் தோறும் நா துடித்தல், அதரத்தோடு அதரம் அசைந்திடுதல், அங்கம் குலுங்குதல், மயிர் புறப்பொடித்தல், வேர்வை உண்டாதல், கண்ணீர் சொரிதல், அழுதல், தன் உணர்வற்று நா எழாது இருத்தல், வாய் திறந்து அழுதிடல், உமையொருபாகன் உள்ளத்தோடுற தன்னை மறந்திடுதல், இந்த 10ம் உள் அங்கங்கள் ஆகும். இனி ஒப்பற்ற அஞ்செழுத்தை நினைத்தல், மானச பூஜை, எம்பெருமானோடு அத்வைதமாக ஏகனாகி நிற்றல், இம்மூன்றும் உள்ளத்தின் இலக்கணம் என்று சொல்லப்படும். கடைசியாக சொன்ன உள்ளத்து லட்சணங்களாகிய 3ஐயும் உடையவர்கள் அந்த உத்தமர். இந்த 3ஐயும் உடைய உத்தமரை சிவன் எனவே ஓர்ந்து மேலோர் பாங்கோடு பணிவார்கள். இனி சிவன் அடியார்களின் குணங்கள் என்ன, அவர்களது செயல்கள் என்ன என்றால், சிவாலயம் கட்டுதல், சிவலிங்க பிரதிஷ்டை செய்தல், தொண்டரை பூஜித்தல்,
சிவதீர்த்தமாடி தினமும் சிவபெருமானை தரிசித்தல், நந்தவனம் உண்டாக்குதல், நறுமலர் எடுத்துச் சாத்துதல், வீதிகள் தோறும் மடங்கள் கட்டுதல், அந்தணர் வறியோர் அடியார் முதலியவர்களுக்கு அன்னம் அளித்தல், சிவபுராணங்களை கேட்டல், சொல்லுதல், எழுதுதல், அடியார்களுக்கு உற்ற தீங்குகளை தீர்த்தல், இவைகளெல்லாம் சிவனடியார்களின் சிறந்த குணங்கள் மற்றும் செய்கைகள் ஆகும். இவை சிவ பணிவிடை என்றும் சொல்லப்படும். எந்த ஜாதியராக இருந்தாலும் இந்த லட்சணங்களையெல்லாம் உடையவர்கள் என்றால் அந்த தொண்டர்களை சிவபெருமான் என்றே எண்ணி போற்ற வேண்டும். அப்படி போற்றுபவர்கள் பூமியில் புகழோடு வாழ்ந்து முடிவிலா முக்தி எய்தி இன்புற்று இருப்பார்கள் என்று தொண்டர்களின் மகிமை கூறப்படுகின்றது. அப்படிப்பட்ட தொண்டர்களை பூஜித்தல் என்பது சரியை நெறியிலே நிற்பவர்கள் அவசியம் செய்ய வேண்டிய ஒன்று. இவ்வாறு குருலிங்க ஜங்கம வழிபாடுகளை சரியை நெறியிலே நிற்பவர்கள் அவசியம் செய்ய வேண்டும். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.